தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் ரமதான் பிறை தென்பட்டது. பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் நோன்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இராணுவ பயிற்சி காரணமாக ஹோர்மூஸ் நீரிணையின் சில பகுதிகளை தற்காலிகமாக மூடும் ஈரான். உலக எண்ணெய் சந்தையில் பதற்றம். ஜெனீவாவில் ஈரான் அமெரிக்கா அணு பேச்சுவார்த்தை முன்னேற்றம், ஆனால் ஒப்பந்தம் எட்டுவதில் தாமதம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தகவல். கல்ஃப் பங்கு சந்தைகள் சரிவு, அமெரிக்கா ஈரான் பதற்றம் எதிரொலி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் ரமதான் பிறை தென்பட்டது. பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் நோன்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் ரமதான் பிறை தென்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் நோன்பு தொடங்குகிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சவுதி அரேபியா இன்று வெளியிட்ட அறிவிப்பில் 1447 ஹிஜ்ரி ஆண்டின் ஷாபான் மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 17, 2026 மாலை மேற்கொள்ளப்பட்ட நிலவு கண்காணிப்பில் ரமதான் பிறை உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாளை பிப்ரவரி 18, 2026 முதல் ரமதான் மாத நோன்பு அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிறை காணப்பட்டதாக சாட்சியங்கள் பெறப்பட்டதாகவும் அதனை மார்க்க முறைப்படி பரிசீலித்து ரமதான் தொடக்க நாள் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக கல்ஃப் நியூஸ் மற்றும் அராப் நியூஸ் ஆகிய ஊடகங்கள் சவுதி அதிகாரப்பூர்வ தகவலை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் சவுதி அரேபியா மற்றும் அந்த நாட்டை பின்பற்றும் பல நாடுகளில் நாளை முதல் ரமதான் நோன்பு ஆரம்பமாகிறது. உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனல் சார்பாக ரமதான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இராணுவ பயிற்சி காரணமாக ஹோர்மூஸ் நீரிணையின் சில பகுதிகளை தற்காலிகமாக மூடும் ஈரான். உலக எண்ணெய் சந்தையில் பதற்றம். உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கடல் மார்க்கங்களில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணையின் சில பகுதிகள் ஈரானால் சில மணி நேரங்களுக்கு மூடப்பட உள்ளதாக ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த கடல் பகுதியில் ஈரானின் புரட்சிகர காவல் படைகள் விரிவான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த பயிற்சிகளில் கடற்படை உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன என கூறப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியின் முக்கிய நரம்பாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் நாடுகளின் ஏற்றுமதிகள் இந்த நீரிணை வழியாக ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடலுக்கு செல்கின்றன. உலக அளவில் கடல் வழியாக அனுப்பப்படும் கச்சா எண்ணெயின் முக்கிய பகுதி இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே செல்கிறது என்பதால் இங்கு ஏற்படும் எந்த தற்காலிக முடக்கமும் சர்வதேச எண்ணெய் சந்தையில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. பிராந்திய அரசியல் பதட்டங்கள் ஏற்கனவே நிலவிக் கொண்டிருக்கும் சூழலில் இந்த அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜெனீவாவில் ஈரான் அமெரிக்கா அணு பேச்சுவார்த்தை முன்னேற்றம், ஆனால் ஒப்பந்தம் எட்டுவதில் தாமதம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தகவல். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான 2ஆம் கட்ட அணு பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அணு ஒப்பந்தத்தை முன்னெடுக்க தேவையான முக்கிய வழிகாட்டும் அடிப்படை கொள்கைகள் குறித்து இருதரப்பும் ஒரு புரிந்துணர்வை எட்டியுள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை முடிந்த பின் ஈரான் ஊடகங்களிடம் பேசிய அவர், இது ஒரு நேர்மையான முன்னேற்றமாக இருந்தாலும் இன்னும் பல தொழில்நுட்ப மற்றும் அரசியல் விவரங்களில் பணிகள் செய்யப்பட வேண்டியுள்ளது என கூறினார். உடனடியாக இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலை இல்லை என்றும், ஆனால் தீர்விற்கான நடைபாதை துவக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு ஓமன் நடுவராக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. அணு திட்டம் தொடர்பான பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் இந்த முன்னேற்றத்தை கவனமாக மதிப்பீடு செய்து வருகின்றன. கல்ஃப் பங்குச் சந்தைகள் சரிவு, அமெரிக்கா ஈரான் பதற்றம் எதிரொலி. கல்ஃப் பிராந்தியத்தில் இன்று பங்குச் சந்தைகள் சரிவுடன் முடிவடைந்தன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அரசியல் பதற்றம் மற்றும் அணு பேச்சுவார்த்தையை சுற்றியுள்ள நிச்சயமற்ற நிலை முதலீட்டாளர்களை எச்சரிக்கையுடன் இருக்க தூண்டியுள்ளது. சவுதி அரேபியா பங்குச்சந்தை குறியீடு கீழ்நோக்கி நகர்ந்தது. குறிப்பாக வங்கி மற்றும் எரிசக்தி துறைகளில் பங்குகள் அழுத்தத்தை சந்தித்தன. அதேபோல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சந்தைகளிலும் சரிவு காணப்பட்டது. துபாய் மற்றும் அபுதாபி சந்தைகளில் முதலீட்டாளர்கள் லாபம் பெறுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக வர்த்தக வட்டாரங்கள் தெரிவித்தன. பிராந்திய சந்தைகளின் நிலைமை எண்ணெய் விலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்கள்
கல்ஃப் பொருளாதாரங்களுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் முதலீட்டாளர்கள் கவனமாக உள்ளனர். சந்தை நிபுணர்கள் கூறுவதாவது, அணு பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட முன்னேற்றம் மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவு நிலைப்பாடு ஆகியவை எதிர்கால வர்த்தக போக்கை நிர்ணயிக்கக்கூடும். மொத்தத்தில் அரசியல் பதற்றம் மற்றும் உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலை காரணமாக கல்ஃப் பங்கு சந்தைகள் இன்று பாதுகாப்பான முதலீட்டு போக்கை எடுத்துள்ளன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.